ஹலோ வணக்கம் ஸ்டூடெண்ட். டிஎஸ் கிரேவால் புக்கில் பேங்க் ரீகான் சாப்டரில் எக்ஸசைஸ் 12 பார்க்கலாம். எக்ஸசைஸ் 12. ஓகே, ப்ரிப்பேர் பேங்க் ரீகான் ஸ்டேட்மெண்ட் ஆஸ் ஆன் 30th September ஃப்ரம் த ஃபாலோயிங் பர்டிகுலர்ஸ். பேங்க் பேலன்ஸ் ஆஸ் பர் பாஸ்புக் கொடுத்துட்டாங்க. தட் மீன்ஸ் ஸ்டார்டிங் இஸ் பாஸ்புக்லேருந்து நம்ம கரெக்ட் கேஷ் புக் போகணும். ஓகே, பாஸ்புக் கேஷ் புக். ஸோ ஒரு என்ட்ரிக்கும் நான் இங்கே ஒர்க்கிங் போட்டுறேன், தென் கீழே சம் போட்டுடலாம். செக் டெபாசிட்டட் இன்டு பேங்க் பட் நோ என்ட்ரி வாஸ் பாஸ்ட் இன் த கேஷ் புக். ஓகே, ஸோ இப்போ நம்ம போகிறது வந்து பாஸ்புக் டு கேஷ் புக். ஓகே, செக் டெபாசிட் பண்ணால் பேங்க்கில் பேலன்ஸ் ப்ளஸ் 500 இன்க்ரீஸ் ஆகும். கரெக்ட். கேஷ் புக்கில் 0, நோ என்ட்ரி. கரெக்டா? ஏன்னா நோ என்ட்ரி வாஸ் பாஸ்ட் இன் கேஷ் புக். அப்போ பாஸ்புக் டு கேஷ் புக் மேட்ச் பண்ணணும்னா பிஆர்எஸில் -500 பண்ணும். நான் இங்கே +500, இங்கே 0. ஸோ -500 பண்ணால் தான் கேஷ் புக் பேலன்ஸ் 0 வரும். ஓகேயா? அடுத்தது, செக் ரிசீவ்ட் அண்ட் என்டர்ட் இன் த கேஷ் புக் பட் நாட் சென்ட் டு த பேங்க். பேங்க்குக்கு அனுப்பவில்லை. செக் ரிசீவ்ட் அண்ட் என்டர்ட் இன் த கேஷ் புக். ஓகே, ஸோ இங்கே பாஸ்புக் பேலன்ஸ் 0, கேஷ் புக். செக் ரிசீவ்ட்னா இஸ் பேசிக்கலி தி இன்ஃப்ளோ ரிசிப்ட். ஓகேயா? இப்போ ப்ளஸ் 1200. பிஆர்எஸில் நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம். ஏன்னா அப்போ தான் பாஸ்புக் டு கேஷ் புக் போகும்போது அதே அமௌண்ட் மேட்ச் ஆகும். ஓகேயா? அடுத்தது, இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பெய்டு டைரக்ட்லி பை தி பேங்க். இதெல்லாம் கொஞ்சம் ஈஸி. பாஸ்புக்கில் -800 இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பே பண்ணால், கேஷ் புக்கில் நோ என்ட்ரி. ஸோ பிஆர்எஸில் கரெக்ட் -800, சாரி +800. அப்போ தான் இந்த -800 ரெடியூஸ் ஆகிருக்கு. கேஷ் புக்கில் 0, இப்போ +800 போட்டால் தான் 0 வரும். ஓகேயா? பேங்க் சார்ஜஸ் என்டர்ட் ட்வைஸ் இந்த கேஷ் புக் 20 rupees. ஓகே, பாஸ்புக்கில் என்டர் பண்ணால் பேங்க் சார்ஜஸ் -20 ஆகும், கேஷ் புக்கில் -40. ஓகேயா? 2 தடவை என்டர் பண்ணிட்டாங்க. ஓகே, பேலன்ஸ் குறைச்சிட்டாங்க. அப்போ நம்ம பிஆர்எஸில் நம்மளும் மைனஸ் பண்ணணும், நம்மளும் பேலன்ஸை ரெடியூஸ் பண்ணணும். ஓகே, செக் ரிசீவ்ட் என்டர்ட் ட்வைஸ் இந்த கேஷ் புக். ஸோ பாஸ்புக்கில் +1000. ஓகே, கேஷ் புக்கில் +2000 என்டர்ட் ட்வைஸ். ஏன்னா இது செக் ரிசீவ்டு. ஓகே, அப்போ பிஆர்எஸில் +1000. ஓகேயா? செக் டிஸ்ஆனர்ட் பட் நாட் ரெக்கார்டட் இந்த கேஷ் புக். இதுதான் கொஞ்சம் கஷ்டம். ஓகே, எப்போதும் டிஸ்ஆனர் ஆச்சுன்னா பாஸ்புக்கில் நோ இம்பேக்ட். ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் செக்கு வந்து ஹானர் ஆச்சுன்னா தான் என்ட்ரி போடுவாங்க, இல்லாட்டி என்ட்ரி போட மாட்டாங்க. ஓகே, நாட் ரெக்கார்டட் இந்த கேஷ் புக். ஸோ கேஷ் புக்கில் +5000 இன்க்ரீஸ் ஆயிருக்கும். கரெக்ட். ஏன்னா இட் இஸ் அசியூம்ட் தட் டெபாசிட்டட், ஓகே, பட் நாட் ரிவர்ஸ்ட் இன் கேஷ் புக் எட். இது டிஸ்ஆனர் ஆச்சுன்னா கேஷ் புக்கில் ரிவர்ஸ் பண்ணும், ஒன்றும் பண்ணல. இப்போ பிஆர்எஸில் இப்போ நம்மளும் ஆட் பண்ணிடணும், வேறு வழி இல்லாமல். ஆக்சுவலாக கேஷ் புக் கரெக்ட் பண்ணணும், அதுக்குள்ள நம்ம ஆட் பண்ணணும். ஓகேயா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பிஆர்எஸில் 1, 2, 3, 4 ப்ளஸ் 2 மைனஸ். ஸோ பேங்க் ரீகான் ஸ்டேட்மெண்ட் போடுங்க. ஓகே, பேலன்ஸ் as per பாஸ்புக் 10,000. ஸோ 4 அடிஷன்னால கொஞ்சம் நிறைய இடம் கொடுத்துடலாம் ஆடுக்கு. ஓகே, ஆடுக்கு வந்து செக் ரிசீவ்ட் நாட் இன் பாஸ்புக் 1200 டிக் அடிச்சுவாங்க. ஓகே, 800 இன்சூரன்ஸ் ப்ரீமியம் நாட் இன் கேஷ் புக் டைரக்ட்லி பெய்டு 800. ஓகேயா? லாஸ்ட் 2 என்ட்ரிஸ். செக் ரிசீவ்ட் entered in cash book twice. ஓகேயா?
Okay, then last one, check dishonored, not corrected in cash book. Not corrected in cash book, 5,000. Okay, yeah. So 1,000 to 2,000, 3,000, 3,000, 8,200. Okay, yeah. What's the அதாவது 1,000 rupees, 1,000 check entered twice is 1,000 rupees. Okay, அப்போ 8 2 10 1 1 2 3 8 8,000. நான் அது சரியாக இதில் மை மிஸ்டேக். ஓகே, இப்போ கரெக்டாக எழுதுறேன். ஓகேயா, இப்போ 2 மைனஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் இஸ் செக் டெபாசிட்டட் பட் நாட் இன் கேஷ் புக். Not in cash book, 500. Okay, then the last one is bank charges twice entered. Bank charges entered twice in cash book, 20. So 520. Okay, so balance as per cash book. இது ப்ளஸ் பேலன்ஸ், இதுவும் ப்ளஸ் பேலன்ஸ். அது முக்கியம், அது அந்த நேச்சர் ஆஃப் பேலன்ஸ் அப்படியே கொண்டு வாங்க. ஓகே, ஏன்னா இதை ஆட் பண்ணனா பிக்கர் நம்பர் தான் வருது. ஸோ இப்போ 16 4, so 17,480 is a positive balance. ஓகேயா, 17,480. ஓகே, ஆன்சர் எல்லாம் பார்க்கக்கூடாது. ஓகே, ஸோ இது டிஎஸ் கிரேவால் புக்கில் இருந்து. ஓகே, ஸோ நான் திரும்ப இது மாத்திரம் சொல்லிடுறேன். மெயினாக அந்த ஒர்க்கிங் மாத்திரம் ஃபஸ்ட்டு எங்கேருந்து எங்கே போகணுங்கிறத பார்க்கணும். செகண்டு அந்த ஃபஸ்ட்டு எங்கேருந்து போகிறோமோ அது என்ன என்ட்ரி ஆச்சு, ப்ளஸ் மைனஸ் ஆச்சா பாருங்கள். அடுத்தது கேஷ் புக்கில் என்ன வந்தது பாருங்கள். அதுக்கேற்ற மாதிரி பிஆர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஓகேயா, தேங்க்யூ.